வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. என்ன நடுக்காட்டில் நின்று பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் உங்களுக்காக அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு வந்தேன். சிம் கார்டு ஒர்க் பண்ணல, அது புதுசாக எடுக்கணும்னா நேரடி வர சொல்லி சொன்னாங்க. அதுக்காக வந்தேன். இங்கே ஒரு அழகான நாகலிங்க பூ, அந்த நாகலிங்க மரத்தை பார்த்தோன்னே சரி எங்கேருந்து இன்றைக்கி ஒரு பேச்சை பேசிடலாமே அப்படின்னு நான் நினச்சேன். அதான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்துட்டோம் சீக்கிரம், இருந்தாலும் சொல்லிடுறேன். 9444413717. மாலை 6 முதல் 8 வரை நீங்கள் என்னுடன் பேசலாம், மெசேஜ் அனுப்பலாம். திரும்பி வாய்ஸ் மெசேஜ் மாத்திரம் அனுப்பாதீங்க. ஓகே, இன்று ஒரு அழகான செய்தியை பார்ப்போம். நான் நிச்சயமாக ஒரு கோடீஸ்வரன், நான் நிச்சயமாக ஒரு வெற்றியாளன், இப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டே வாங்கலை. அப்படி நினச்சிட்டு வரும்போது என்னாகும்? கண்டிப்பாக இது நடக்கும். அதுக்கு நீங்கள் மனநிலையை சுத்திப்படுத்த வேண்டும், ஆற்றலை எனர்ஜியை கிளியர் பண்ணிக்கணும். எனர்ஜியை எப்படி கிளியர் பண்ணிக்கணும்? தினம் காலையில் 5 நிமிஷம் உட்காந்துட்டு மூச்சு எடுத்து மூச்சு விட்டுட்டு என்னெல்லாம் கிளட்டரிங், டீக்ளட்டரிங் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, என்னெல்லாம் வேண்டாத விஷயம் இருக்குது, கோபம், தாபம், வருத்தம், வேண்டாத விஷயம்லாம் நம்மகிட்ட இருக்குல்ல, அந்த வேண்டாத விஷயத்தெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டேன். நீ கோபப்பட்டு என்ன ஆக போகுது? உனக்கு தான் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், மென்டல் அஃபெக்ட் ஆக அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வலியும் துன்பமும் அந்த நொடிக்கு மாத்திரம்தான், அது உடனடியாகும். ஸோ அதையும் விலக்கி, இந்த மாதிரி ஒன்றொன்னா விலக்கி விட்டுருங்க. விலக்கி விட்டுட்டு 3 பொருள் நன்றி சொல்வதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்று இது நன்றாக நடந்தது, இது எனக்கு கிடைத்து விட்டது, சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு 3 விஷயம் உங்களுக்கு நடந்ததை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைய நாள் துவங்குவதற்கு முடிப்பதற்குள் இந்த 3 விஷயங்கள் நான் செய்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உறுதிமொழி எடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட அந்த காரியம் நடந்து விட்டதாக நினைத்து காட்சிப்படுத்துங்கள். விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துங்கள், அதை உணருங்கள். நடந்து விட்டது, கிடைத்து விட்டது, எல்லாவற்றிற்கும் நான் தகுதியானவன், என்னை இந்த உயரிய இறைவன் எப்போதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அதனால் நான் நல்ல பல விஷயங்களை என் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷம், மன அமைதி, காதல், செல்வம், தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் இங்கே அடைந்து விட்டேன் என் இறையின் அருளால். அப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது எல்லாமே நடந்துருச்சு எனக்கு. ஏன்னா நீ சொன்ன உடனே சரியான விகிதத்தில், சரியான நேரத்தில், சரியான அளவில் நீ சொன்னவுடன் பிரபஞ்சம் உனக்காக அதை செய்து கொடுத்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது நீ இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். 3 அதி சக்தி வாய்ந்த பிரகடனம் செய்ய வேண்டும். நான் மன அமைதியுடன் இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் என்னுடைய உயரிய நன்மைக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது. பிரகடனம் என்ன? அஃபர்மேஷன் எழுதினாலும் எழுதுங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மன அமைதியுடன் இருக்கேன், செல்வ செழிப்புடன் இருக்கிறேன், எனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம், இல்லாட்டி சொல்லலாம். அது கிடைத்து விட்டதாக நினைத்து கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள். அமைதியாக இருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து அப்படியே யோசனை பண்ணி கொண்டிருந்தால், நீ வாயை மூடும்போது ஆண்டவர் உன்னிடம் பேசுவார். இக்கட்டான சூழ்நிலையை அவருக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு தேவையான எல்லா பதில்களையும் கொடுத்து விடுவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஆற்றல் மிக சக்தி வாய்ந்தது, நீங்கள் மிகுந்த காந்த சக்தி உடையவர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த காந்த சக்தியினால் நீங்கள் வேண்டிய அனைத்தும் ஈர்க்க வல்லவர்கள். அதனுடைய விலை மதிப்பில்லாத காந்த சக்தியாகும். இன்று யாரோ எதற்காகவோ வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கான பதில் இதோ. நீ என்னை நாடிக்கொண்டிருக்கிறாய், உன் தேவைகளை நான் அறிவேன், தடங்கள் வருவதும் தாமதப்படுவதும் கவலைப்பட வேண்டாம், இறுதியில் வெற்றி பெறுபவன் நீயே தான். இதுதான் இந்த தெய்வ வாக்கு. யார் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, யாரோ ஏதோ ஒரு தடையில் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்காக இன்றைக்கு வந்தது. இந்த நேரத்தில், இந்த இடத்தில் நீ இதை பார்க்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கான பதில் இது.
உனக்கான உன் தேவையை பூர்த்தி செய்யும் விஷயம் இது. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.